வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ராயன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் தனுஷ்க்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அந்த தங்கச்சி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் தனுஷ். அவருக்கு அது இல்லாமல் 2 தம்பிகளும் இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போகிறாங்க. போனவங்க திருப்பி வரவே இல்லை. அதனால் வேறு வழி தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு பஞ்சம் பிழைக்க வராரு. வரும்போதே ஒரு கொலை பண்ணிட்டு வந்துடுறாரு. இங்கே செல்வராகவனோட உதவியால் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை நடத்தி அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து தனுஷோட 2வது தம்பி சுதீப் அங்கே ஏரியாலேயே பெரிய டானாக இருக்கிற சரவணனோட பையனை கொன்னுறாரு. அவர் நேரடியாக கொல்லலைனாலும் அந்த கேங்கில் அவரும் இருந்துடுறாரு. அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த சுதீப்பை சரவணன் கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது தனுஷும் அவர் தம்பிகளும் போய் ஏரியாலேயே பெரிய டான்னு சொல்லப்படுற அவரை அப்படியே ஈஸியாக சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படி சம்பவம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டில் இருக்கிறப்ப செகண்ட் ஹாஃபில் அந்த பெரிய டானான சரவணனுக்கு ஆப்போசிட் கேங்கில் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா அவர் தான் எஸ்ஜே சூர்யா. அந்த எஸ்ஜே சூர்யா நம்ம கொல்லலை, வேறு யார் இவரை கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் தனுஷை பற்றி அவருக்கு தெரிய வருது. அப்போ அந்த எஸ்ஜே சூர்யா தனுஷை கூப்பிட்டு, நீ என் பக்கம் வந்துரு, நீ அவரையே போட்டிருக்க அப்படின்னா நீ பெரிய ஆளாக இருப்ப, என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. தனுஷ் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஜே சூர்யாவே மிரட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு. இவன் ஒன்று என் பக்கம் இருக்கணும், இல்லைனா இவன் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தனுஷை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. அது தனுஷோட 2 தம்பிங்களையே வச்சு எஸ்ஜே சூர்யா தனுஷை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது அதில் தனுஷ் தப்பிச்சதுக்கப்புறம் ரிவெஞ்ச் வாங்கினாரா, கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதையை நான் கோர்வையாக சொல்கிறதுக்கு நான் பட்டப்பாடு இந்த ப்ளூப்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நீங்கள் பாருங்கள். படத்தோட ஆரம்பத்தில் தனுஷ்க்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. அவருக்கு ஏற்கனவே 2 தம்பிகளும் இருக்காங்க. அவர் ஒரு ஊரில் படத்தோட ஆரம்பத்தில் தனுஷ்க்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறகுது. கூடவே 2 தம்பிகளும் இருக்காங்க. அவருக்கு அந்த தங்கச்சி பாப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போனவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதனால அவருக்கு வேறு வழி தெரியாமல் அவங்க தங்கச்சியையும் 2 தம்பிகளையும் கூட்டிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணிட்டு தான் வராரு. சென்னைக்கு வந்த தனுஷ் செல்வராகவனோட உதவியால் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு ஏரியாலேயே நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையன் வந்துடுறாரு. அப்படி இருக்கும்போது அவரோட 3வது தம்பி ஜெயராமோட பையன் அவரோட 3வது தம்பி காளிதாஸ் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சுதீப் அவரோட 2வது தம்பி உருப்படாமல் டெய்லி சரக்கு அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் அவரோட செல்லமான அந்த தங்கச்சிக்கு ஒரு வரன் பார்க்குறாங்க. பார்த்து கல்யாணம் முடிவு செய்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த சுதீப் அந்த ஏரியாலே சரவணன் ஒரு பெரிய ரவுடியாக இருக்காரு. அந்த சரவணனோட பையனுக்கும் சுதீப்புக்கும் ஒரு வாய் தகராறுல இப்படியோ சுதீப் என்னடா சுதீப் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, மயிர் மாதிரி இருக்கா படம், கதையை என்ன சொல்லவே முடியலடா, ஒரு கோர்வையாக கதையே இல்லடா, எப்போ நான் கோர்வையாக ஆக்கி சொல்கிறது, இந்த கதையை கோர்வையெல்லாம் சொல்ல முடியாது, அதனால நான் அப்படியே சொல்லிடுறேன். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடுது. இந்த 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் ஒரு 45 நிமிஷம் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேயே இருப்பாங்க. இவங்க 4 பேரை பற்றி சொல்லுவாங்க, செல்வராகவனை பற்றி சொல்லுவாங்க, பிரகாஷ்ராஜை பற்றி சொல்லுவாங்க, எஸ்ஜே சூர்யாவை பற்றி சொல்லுவாங்க, எஸ்ஜே சூர்யா பொண்டாட்டிகளை பற்றி சொல்லுவாங்க, சரவணனை பற்றி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே 45 நிமிஷம் ஆயிரும். 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த 45 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வலில் ஒரு சீன் வரும். அந்த சீன் நல்லாயிருக்கும், அதனால ஃபஸ்ட் ஹாஃப் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 45 நிமிஷத்தை நீக்கிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் படம் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கும். அந்த 15 நிமிஷம் படம் தான் இந்த படத்துலேயே நல்லாயிருக்கும். அந்த 15 நிமிஷம் சீன்லாம் பார்த்துட்டு ஆகா, இந்த 15 நிமிஷம் சீன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கே, செகண்ட் ஹாஃபில் தனுஷ் அப்போ இன்னும் ஏதோ வித்தியாசமாக பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பெரிதும் எதிர்பார்த்துட்டு போய் செகண்ட் ஹாஃபில் உட்காரோம். அங்கே தான் நமக்கு ஏமாற்றமே ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃபில் எஸ்ஜே சூர்யா தனுஷோட தம்பிகளை வச்சே தனுஷை கொல்லுவார். அதுக்கான காரணமும் காரியமும் ஸ்ட்ராங்காக இல்லை படத்தில். ரொம்ப சப்பையாக ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உஷாரா தனுஷ் மேலே இருக்கிற பாசம் இந்த 2 அண்ணங்க மேலேயும் இல்லாததுக்கு ஒரு பெரிய காரணமும் காரியமும் சொல்ல மறுத்திருப்பாங்க. அதனால அவங்க சொன்ன எல்லா சென்டிமெண்டல் வேல்யூஸுமே நமக்கு இம்பேக்டே கொடுக்கல செகண்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒருத்தன் இன்னொருத்தனை கொள்கிறான், இப்படி மாறி கொண்டுக்கிட்டே இருக்கானுங்க. கடைசியில் தனுஷோட தங்கச்சி மட்டும் மிச்சம் இருப்பாங்க. அதை தவிர மீதி எல்லாத்தையும் கொண்டுருவானுங்க. அந்த ஏரியாவில் ஆம்பளைன்னு சொல்லிக்க ஆளே இருக்காது போல், அந்தளவுக்கு எல்லாத்தையும் கொண்டுருவானுங்க. ஒரு 250 பேரை கொண்டிருப்பானுங்க. அந்தளவுக்கு கொண்டுக்கிட்டே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டுக்கிட்டே இருக்கனால நமக்கு எமோஷன் கனெக்ட் ஆகலை, சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகலை, அவர் என்ன சொல்ல வராருன்றது கனெக்ட் ஆகலை. அந்த இன்டர்வல் சீனை நம்பி நம்ம செகண்ட் ஹாஃபில் உட்காந்தது பூர்த்தி அடையலை அப்படின்னே சொல்லலாம். நம்ம நினச்சது என்ன, படம் நல்லா இருக்குன்னு நினச்சோம், அது நல்லா இல்லை.
நீ ஏன்னா நம்ம நினச்சது அங்கே இல்லை அப்படின்னா நீ ஏன் உன்னை நினச்சிட்டு வர, நீ எதையுமே நினைக்காம வா அப்படி சொல்லுவாங்க. நான் படம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அதை வந்து எதிர்பார்ப்பை கூட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அவன் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான்னு சொல்லுவாங்க. அது என்ன சம்பவம்னு தெரியாது. அதுக்கப்புறம் தனுஷ் வந்து அவன் யாருன்னு தெரியுமா, அவன் சிங்கம் தெரியுமா, அவன் நடந்து வந்தானா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு செல்வராகவன் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி அந்த பில்டப் கொடுக்குற அளவுக்கு தனுஷ் என்ன பண்ணார்னே தெரில. படம் ஃபுல்லாக அமைதியாக சோகமாகவே இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சுதீப் மேலே தான் கதை இருக்குது. சுதீப் தான் ஹீரோவாக இருக்கார். செகண்ட் ஹாஃப்ல வந்து சுதீப் வில்லன் ஆகிறாரு, தனுஷ் ஹீரோவாக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக தனுஷ் வந்து சும்மா தான் இருக்கார். செகண்ட் ஹாஃப்லேருந்து ஹீரோ விஷயத்தை செகண்ட் ஹாஃப்லேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுக்குற இம்பாக்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக கொடுக்கவே இல்லை. ஏமாற்றத்தை தான் அழிச்சிச்சு செகண்ட் ஹாஃபில். தனுஷ் வந்து ஒரு டேரக்டராக வந்து ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்டா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி தனுஷ் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் வந்து அந்த செட் ஒர்க்கு, அந்த லைட்டிங்கு, அந்த சாங்கு, கடைசியாக பிரபுதேவா ஆன சாங்கு, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. எஸ்ஜே சூர்யா வந்து வழக்கமாக 2 விஷயத்தை எடுத்துக்கிறாரு. ஒன்று பயங்கர வில்லனிசம் வந்து ஒரு நெகட்டிவ் வில்லனிசமாக பண்ணுறாரு, இல்லைனா ஒரு காமிக் வில்லனிசமாக பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து காமிக் வில்லனிசம் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்தா அவர் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை யாருக்குமே பயம் வராது. அப்படி பயம் வராதப்ப நம்ம எப்படி பயப்படுவோம், நம்ம வந்து தனுஷ் ஈஸியாக ஜெயிச்சுருவாருன்னு நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போகுது. இந்த படம் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக வில்லன்னு யாரும் கிடையாது. சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொண்டாடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சுதீப், வில்லன்னு பெருசாக யாரும் கிடையாது. சரவணன் ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டாடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லன் யாரும் இல்லை, அதனால சுதீப்பை வில்லன் ஆக்கிட்டு ஹீரோ வந்து தனுஷ் ஆகிடுறாரு. இது வந்து ரொம்ப இம்பேக்டை கொடுக்கவே இல்லை. பவர் பாண்டியில் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அந்த கதை ஓட்டம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எங்கேயுமே பிசுறு தட்டாமல் போகும். இதில் வந்து ரொம்ப பிசுறு தட்டி நிறையா எதுக்கு இந்த இப்போ காளிதாஸ் ஜெயராமுக்கு எதுக்கு அந்த காலேஜ் போர்ஷன் எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அது வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அந்த காரணம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. சுதீப்போட காரணம் தான் ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்குது சுதீப்போட காரணம், அதாவது அவர் வில்லன் ஆகிற காரணம். ஸோ இந்த மாதிரி ஏற்றுக்க முடியாத காரணங்களை வச்சு இந்த கதையை நகர்த்தணும்னு நினச்சது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு. தனுஷ் வந்து இந்த படத்தை ஒரு வாட்டி ரீஒர்க் பண்ணியிருக்கலாம், இந்த கதையை ஒரு வாட்டி ரீஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கலாம், அவசரமாக எடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இயக்குனர் பாலச்சந்தர் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா கதைன்னு ஒன்று இருந்தால் காரியம்லாம் வேணாமா, சும்மா எதையாவது எடுத்துறதா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் ஏப்பா ரிவெஞ்சுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு காரியம்லாம் ஸ்ட்ராங்காக வேணாமா, சும்மா எனக்கு காசு தரல அண்ணன் அடிக்கிறான் இதுக்கெல்லாமா ரிவெஞ்ச் எடுக்கிறது, என்னப்பா நீங்கள் போங்கப்பா.